எழுந்த உடனே நல்ல ஒரு நலவாழ்வோடு இருக்கிறோமா அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளம் என்னென்னா, தூங்கி எழுந்த உடனே நல்லா உற்சாகமாக இருக்கிறது. நம்ம தூங்கி எழுந்த உடனே ஒரு மாதிரி ஒரு களைப்பாக இருக்குது, ஒரு டல்லாக இருக்குது, ஒரு உற்சாகமே இல்லை அப்படின்னு சொன்னாலே உடல்லையோ மனதிலையோ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம். காலை எழுந்த உடனே நமக்கு ஒருவித சோர்வும் களைப்பும் ஒரு டயர்ட்னஸும் இருந்ததுன்னா, முதல் காரணம் நம்மளுடைய தூக்கம் சரியாக இல்லை அப்படின்னு வச்சுக்கலாம். இல்லை தூங்கி எழுந்த அறையில் நல்ல காற்றோட்டம் இல்லைன்னு வச்சுக்கலாம். இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம், ஏதாவது காரணத்தில் நமக்கு மன அழுத்தம் இருந்ததுன்னா கூட காலை எழுந்த உடனே நல்ல ஒரு உற்சாகம் இருக்காது. தூங்கி எழுந்த உடனே இப்போ நிறைய புகைப்படங்கள் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். காலையில் புகைப்படம் எடுக்கிறாங்கன்னா முதல்ல அந்த ப்ரொஃபைல் எடுக்கணும் அப்படின்னாலே நல்லா தூங்கி எழுந்துட்டு வாங்க, தூங்கி எழுந்து வந்தோடனே காலையில் எடுக்கிற புகைப்படங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு நிறைய புகைப்பட கலைஞர்கள் சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, நல்ல ஒரு குவாலிட்டியான ஸ்லீப் இருந்ததுன்னா காலையில் எழுந்த உடனே உடலும் உறுதியாக இருக்கும். அந்த உடலினுடைய உறுதியும் நலமும் சேர்ந்து முகத்தில் தெரியும் அப்படிங்கிறது தான். அப்படி இல்லாமல் காலையில் ஒரு களைப்பு இருக்குது அப்படின்னா நிச்சயமாக நாம் இந்த காரணங்களில் எது நமக்கு களைப்பை கொடுக்கிறது, உறங்கக்கூடிய அறை சரியில்லையா, காற்றோட்டம் சரியில்லையா, இல்லை ஏதாவது ஒரு மன அழுத்தத்தோடு இருக்கிறோமாங்கிறத பார்த்து அதை சரி செய்து கொள்ளணும். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நல்ல இயல்பாக தான் தூங்குறேன், நல்ல சரியான ஒரு காற்றோட்டமான அறையில் தான் இருக்கிறேன், ஆனால் காலையில் என்னமோ எனக்கு ஒரு களைப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னால் முதல்ல பார்க்க வேண்டிய விஷயம், நமக்கு இரத்த சோகை இருக்கா. இரும்பு சத்து குறைவாக இருந்ததுனாலும் அந்த ஒரு களைப்பும் சோர்வும் இருக்கும். அதை பார்க்குறோம், இல்லை ரத்தம்லாம் நல்லா தான் இருக்குது, எனக்கு 13.5 இருக்குது, அதுலெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை, இன்னும் ஆனால் இருக்குது அப்படின்னா தைராய்டு குறைவு காரணமாக இருக்கலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். ஒரு உடலினுடைய இயக்கத்திற்கு பல்வேறு செயல்களுக்கு ரொம்ப அடிப்படையாக இருக்க வேண்டியது தைராய்டு சுரப்பு. பல நேரங்களில் ஆரம்ப நிலையில் கண்கணிக்காமல் விட்டு போகிற ஒரு விஷயமும் தைராய்டு சுரப்பு தான். இப்போ தைராய்டு சுரப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கும்போது பெருசாக நிறைய பேருக்கு சிம்டம் தெரியாது. நல்லா குறைஞ்சதுக்கு அப்புறம் தான் ஏதாவது உடல் ரொம்ப களைப்பாக இருக்குது, முடி ரொம்ப கொட்டுது, தோலெல்லாம் அரிப்பு வருது, தோலில் ஒரு படை மாதிரி இருக்குது, இப்படியெல்லாம் பல விஷயங்கள் வந்ததுக்கப்புறம் நம்ம சோதனை பண்ணும் பொழுது தான் தைராய்டு குறைவுங்கிறதே தெரிய வரும். நம்ம ஒரு களைப்பு இருந்து கொண்டே இருக்குது, சோர்வு இருந்து கொண்டே இருக்குது அப்படின்னா நம்ம தைராய்டையும் சேர்த்து நமக்கு ஒரு வேளை கழுத்து பகுதியில் அந்த வீதன குழம் வீங்கிற மாதிரி தெரியுதா அப்படிங்கிறத கண்ணாடியில் பார்த்தும் போதே நமக்கு காய்ச்சலாக இருக்குங்கிறத கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லை, அப்படியும் தெரியல அப்படின்னா நம்மளுடைய இயல்பான மருத்துவ சோதனையில் போயிட்டு தைராய்டு குறைவு இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாலும் ஹைப்போதைராய்டிசம் இருக்காங்கிறத கண்டுபிடிக்கலாம். அது இருந்துன்னா அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொண்டாலே நல்லா சோர்வு போயிடும். ஆனால் இதெல்லாம் எதுவும் இல்லை, தைராய்டு இல்லை, எனக்கு இரத்த சோகை இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி மன அழுத்தங்கள் இல்லை, வேறு என்ன காரணத்தில் சோர்வு இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இரத்த சர்க்கரை அளவு. இரத்த சர்க்கரை அளவு கூடுறது முதல் சிம்டமாக தெரிகிறதே ஒரு டயர்ட்னஸ் தான். நம்ம நினைக்கிற மாதிரி சர்க்கரை இருந்ததுன்னா நிறைய தாகம் எடுக்கும், நிறைய பசி எடுக்கும், நிறைய ராத்திரிலாம் ஒன்றுக்கு போயிட்டு இருப்பாங்க, அவர்களுக்கு தான் சர்க்கரை இருக்கான்னு பார்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது. இன்னும் சில பேர் சார் எனக்கு அடியெலாம் பட்டுச்சுன்னா புண்ணெல்லாம் ஆச்சுன்னா சீக்கிரமே ஆறிடுது, அதனால் எனக்கு ஒன்றும் சர்க்கரை இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் தாண்டி நமக்கு ஒரு சோர்வு இருக்குது, ஒரு களைப்பு இருக்குது, உடல் எடை திடீர்னு ஒரு 2-3 கிலோ குறைஞ்சிருக்கு அப்படின்னா அப்போ உடனடியாக போய் நமக்கு இரத்த சர்க்கரை அளவு சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கொள்ளணும். இது எல்லாத்தையும் வைத்து கொண்டு தான் நம்மளுடைய உடலினுடைய சோர்வுக்கு ஒரு காரணம் இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா பகல் பொழுதெல்லாம் நல்லா வேலை செய்கிறோம், அந்த வேலை செய்ததுக்கப்புறம் இரவு பொழுதில் நல்லா தூங்கினோன்னா மறுநாள் காலையில் முழுமையான ஒரு உற்சாகம் நமக்கு இருக்கணும். இதில் எந்த இடத்துல உற்சாகம் தங்கினாலும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். சர்க்கரையும் சரியாக தான் இருக்குது, இரத்த சோகையும் பிரச்சனை இல்லை, சர்க்கரையும் சரியாக இருக்குது. வேறு என்ன காரணமாக இருக்கும்னா, இன்னொரு முக்கியமான காரணம் இரத்த கொதிப்பு. ஆனால் அந்த இரத்த கொதிப்பு இருந்ததுன்னா சோர்வு மட்டும் இருக்காது, தலைவலியும் சேர்ந்து வரும். காலையில் எழுந்த உடனே ஒரு பக்கமாக தலைவலிக்கிற மாதிரி, ஒரு பாரமாக இருக்கிற மாதிரியான உணர்வு இருந்ததுன்னா போய் முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது இரத்த கொதிப்பு அளவு எவ்வளோ இருக்குது, உட்கார்ந்து இருக்கும்போது எப்படி இருக்குது, படுத்து இருக்கும்போது எப்படி இருக்குது, நின்று கொண்டு இருக்கும்போது எப்படி இருக்குன்னு முதல் தடவை சோதிக்கும் போது பார்த்துறோம். அப்படி பார்க்கும் பொழுது இரத்த கொதிப்பு அளவு, நம்மளுடைய இரத்த அழுத்தத்தினுடைய அளவு வயதை ஒட்டி நம்மளுடைய உடல் எடையை ஒட்டி இல்லாமல் ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா அதுவும் நமக்கு ஒரு சோர்வையும் களைப்பையும் தலைவலியும் சேர்த்து கொடுக்கும். சரி, இதெல்லாம் இருக்குது, எனக்கு இதில் ஏதோ ஒரு விஷயத்தினால தான் எனக்கு உடல் சோர்வு இருக்குது, இதை எப்படி சரி செய்து கொள்வது?